வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையானுள்ளே, இந்நாட்களிலே நாம் சந்தித்து வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அநேக விதவிதமான அநேக துன்ப காரியங்கள், இவைகளெல்லாம் காணும்போது மனித வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். இயற்கையினாலே வருகிற அழிவுகள், மழையினால் வருகிற மாற்றங்கள், அல்லது நிலங்கள் சரிவதினால் வருகிற விளைவுகள், இவைகளெல்லாம் நாம் காணும்போது நம்முடைய இருதயமானது மிகுந்த களைப்போடு கலங்கி விடுகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். மனித வாழ்க்கையிலே எல்லாரும் சந்திக்கிற அந்த பிரச்சனை தான். ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள், படித்தவர்கள், படியாதவர்கள், அதே சமயத்தில் அரசியல்வாதிகள், அரசியலில் ஈடுபடாத மக்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் இந்த பிரச்சனை சந்திக்கிறது. அந்த பிரச்சனை என்னவென்றால் கவலையாகும். நான் அடிக்கடி சொல்வேன், கவலை என்கிற வலையிலே விழாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் கவலை வருகிறது. தமிழில் சொல்வார்கள், விரலுக்கு தக்க வீக்கம் என்று. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம், வயது தக்கபடி கவலை வருகிறது. வாலிபனுக்கு ஏற்ற கவலை வருகிறது. அதே சமயத்தில் வயதானவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கவலை வருகிறது. எங்களை போன்ற ஊழியர்களுக்கு ஊழியத்தை குறித்த கவலை வருகிறது. வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வேதாமத்திலே அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை கவலைப்படாதே என்பதுதான். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25 சொல்கிறது, கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். அப்படியானால் கவலை நம்முடைய இருதயத்தை ஒடுக்கி விடுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆனால் அதே கவலை உள்ள இருதயத்தை நல்ல வார்த்தை மகிழ்ச்சியாக்குறது. நல்ல வார்த்தை என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை தான். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் கவலையை குறித்து அதிகமாக பேசினார். பாவத்தை குறித்து பேசினார், அதே சமயத்திலே அக்கிரமத்தை குறித்து பேசினார், பரலோகத்தை குறித்து பேசினார், நரகத்தை குறித்து கூட பேசினார். அப்படி பேசினவர் ஆண்டவராய் இயேசுவானவர், அவர் மெய்யாகவே கவலை குறித்து பேசியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 25 நீங்கள் வாசித்து பாருங்கள். மலை பிரசங்கத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் கவலையை குறித்து பேசுகிறார். கவலை படுவது வீண் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கவலைப்படுகிறோம். கவலைப்படுவதனாலே ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. இது நாம் அறிந்த உண்மை. கவலைப்படுவதனாலே நம்முடைய தலையில் உள்ள அந்த முடியினுடைய நிறத்தை மாற்ற முடியாது. ஆனால் கவலைப்படுவது வீண் என்று நாம் தெரிந்தாலும் கவலைப்படுகிறோம். அருமையானுள்ளே, ஒரு மனிதன் கவலைப்பட்டால் முகத்திலே சந்தோஷத்தை இழக்கிறான், சரீரத்திலே சுகத்தை இழக்கிறான், அவனுக்கு தூக்கம் வருவது குறைந்து விடுகிறது, விதவிதமான வியாதிகள் அவனை மாட்டிக்கொள்கிறது. அநேகர் கவலையை மறக்க தவறான மக்களோடு பழகிறார்கள், தவறானதை குடிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். சிலர் கவலையின் உச்ச கட்டம் வரும்போது தற்கொலை பண்ணுகிறார்கள், அல்லாவிட்டால் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ ஓடிவிடுகிறார்கள். அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலே விதவிதமான கவலைகள், வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனோம், வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை, உறவுகளை இழந்தோம், உடைமைகளை இழந்தோம், உழைப்பை கூட இழந்தோம், நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் சேர்த்து வைத்தோமோ அதையெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக அல்லது தண்ணீரோ நீரோ அதை வாரிக்கொண்டு போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? கவலைப்படாதீர்கள். கவலையை போக்குற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கவலைப்படுகிறவர்களை ஆண்டவர் அஞ்ஞானி என்று சொல்கிறார், அதே சமயத்திலே அற்ப விசுவாசி என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, கவலைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஜெயிக்க சில வழிகள் உண்டு. அதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது கவலையை ஜெயிக்க முதல் வழி என்ன? மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலே 25 நீங்கள் வேதத்தை திருப்பி வாசித்து பாருங்கள். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்.
6:26 கவனியுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவராய் இயேசுவானவர் கவனிக்க சொன்ன காரியங்கள் 2 காரியங்கள். ஒன்று ஆகாயத்து பறவை, இன்னொன்று காட்டு புஷ்பங்கள். ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, ஆனால் அது களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அதே சமயத்திலே புஷ்பங்கள் காலையிலே மலருகிறது, மாலையிலே வாடி விடுகிறது. சாலமோன் ராஜா முதற்கொண்டு இவ்வளவு அழகாக உடுத்துவிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, கவலையை ஜெயிக்க முதல் வழி படைப்புகளை கவனித்து பாருங்கள். படைப்புகளை வணங்காதிருங்கள், அதை கவனியுங்கள். அதன் மூலமாக ஆண்டவர் தன் ஞானத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறார். கவலை ஜெயிக்க 2வது வழி என்ன? மத்தேயு 6:33 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதிலே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், கவலையிலே அமிழ்ந்து போகாதிருங்கள். உயிருள்ள ஆண்டவரை தேடுங்கள், அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அவரிடத்திலே முறுமுறுக்கிறதை விட்டுவிடுங்கள், கேள்வி கேட்பதை விட்டுவிடுங்கள். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 3வதாக கவலை ஜெயிக்க இன்னொரு வழி இருக்கிறது. பிலிப்பியர் நிருபம் 4:6-7 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றை குறித்து தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெரியப்படுத்தல் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். அப்படி சொல்லிவிட்டால் என்ன நடைபெறும்? உங்கள் கவலைகள் மாறும். 4வதாக 1 பேதுரு புஸ்தகம் 5:7 சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் விசாரிக்கிற ஆண்டவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் மேல் நம்பிக்கையோடு வைத்து விடுவீர்கள் என்றால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் தீர்க்கிறவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தகப்பனார் சிறு வயதில் இறந்து போனார். 3 தம்பிமார், ஒரு தங்கை, ஒரு விதவை தாய். அந்த சூழ்நிலையிலே குடும்பத்தின் முழு பொறுப்பு என் மேல் விழுந்தது. மாலுமி இல்லாத கப்பல் போல என் வாழ்க்கை அமைந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அவருக்கு முதலிடம் கொடுத்து ஜீவிக்க ஆரம்பித்தேன். அவரோடு என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தேன். மனந்திறந்து எல்லா கவலைகளையும் சொல்ல ஆரம்பித்தேன். என் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா கவலைகளையும் தீர்த்து அவர் அற்புதம் செய்தார். அருமையானவர்களே, இந்த அற்புதம் செய்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆனால் தான் சொல்லுகிறேன், படுத்து உறங்கியது போதும், முடங்கியது போதும், அல்லது செயல்படாமல் உங்கள் நேரத்தை கழித்தது போதும். எழுந்திருங்கள், ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, கவலைகளை ஜெயித்த மனிதர்கள் யார் என்றால் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய திருமறை வசனத்தை கை கொண்டவர்கள். கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய வலிமையை, வல்லமையை ஆண்டவர் தரக்கூடியவராயிருக்கிறார். என்னுடைய அனுபவத்திலே நான் கற்றுக்கொண்டதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், இயற்கையை கவனித்து பாருங்கள். இந்த வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் உங்களை கைவிடுவாரோ? அவரோடு பேசி பாருங்கள். அப்படி பேசி அவர் மேலே கவலைகளை வைத்து விடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே அன்னாள் என்கிற ஒரு பெண் குழந்தை இல்லை. அவளுடைய கணவருக்கு இன்னொரு மனைவி இருந்தாள். அவள் இவளை பாடாய்படுத்தினாள். ஏனென்றால் அவளுக்கு பிள்ளைகள் இருந்தது, இவளுக்கு பிள்ளை இல்லை. ஆகவே தன் மனம் உடைந்த நிலையிலே தேவ சன்னிதானத்தில் சென்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க தொடங்கினாள். போராடுகிறாள். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஆண்டவரே, நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் உங்களுடைய ஊழியத்திற்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவள் நீண்ட நேரம் ஜெபித்தாள். அங்குள்ள ஆசாரியன், அதாவது அந்த ஆலயத்தின் பொறுப்பாளர், அவரை தவறாக கணிக்கிறார். பிறகு தன்னை அவள் புரிய வைத்த போது அதை அவன் சரி பண்ணி கொண்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். வேதவசனம் இவ்வாறு 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வருகிறது. அன்னாள் அதற்கு அப்புறம் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை.
கவலைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் வைத்து விட்டு போனாள். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள், தேடி பாருங்கள், தெரியப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.